இது மண்டே மார்னிங் காலையில் இன்றைக்கி பெரியம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா கேரளா தான் அவங்க வீடு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு. அங்கே இந்த கர்டன் மேட்டு எல்லாமே போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் சரி என்ன ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு போனால் 2 மேட்டே வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த மேட்டு தான் வாங்கியிருந்தேன். இது ஒன்று வந்து 220 சொல்லியிருந்தாங்க. அப்படி 2 அணமே வாங்கிட்டேன். அந்த கேரளா போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பச்சை பசல்னு சூப்பராக இருந்துச்சு. அங்கே வீட்டிலேயே எல்லாருமே கீரையெல்லாம் போட்டு வளர்த்துட்டே இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஷன் ஃப்ரூட், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கு சர்பத்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃப்ரூட் இருந்துச்சு. எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இது வந்து நம்ம ஜூஸ் போட்டும் குடிக்கலாம், இல்லை அப்படின்னா நமக்கு நார்மலாகவே சீனி போட்டு சாப்பிட்லாம். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது எப்படி ஜூஸ் போடணும் அப்படின்னா, இதை 2 கட் பண்ணிவிட்டு உள்ளாடி இருக்க சீடெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதையெல்லாம் எடுத்து ஒரு கப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் சீனி போட்டுட்டு அதில் வந்து உங்களுக்கு ஃப்ரூட்டு வந்து ரொம்பவே புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லெமன் சேர்க்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் வந்து இது வந்து கொஞ்சம் ரொம்பவே ஸ்வீட்டாக இருந்துச்சா, அதனால் நான் கொஞ்சமாக ஒரு ½ லெமன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த சீடு வந்து நமக்கு சப்ஜா சீடு இருக்குது பார்த்திங்களா, அதே மாதிரியே இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் குடிச்சிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி குடிக்கிறத விட இதை வந்து ராவாக சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு மேலே வந்து சீனி போட்டு சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எப்படி சாப்பிட பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.